ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து குக்கரில் போட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு வேகக்கூடிய அளவுக்கு. அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு வந்து குக்காகி வந்துடும். ஸோ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு விசில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி தான். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதோட தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை விட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போது ப்ரெட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ப்ரெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே வந்து சென்டரில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒட்டிக்கோங்க இன்னொரு ப்ரெட்டை. ஸோ ஸ்டஃபிங் முடிஞ்சோடனே இந்த மாதிரி தண்ணி தொட்டு சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை வச்சு மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை சென்டர் கட் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை முழுசாகவும் நீங்கள் ப்ரெட்டு போடலாம். இப்போது கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இதில் இருந்து ஒரு 10லேருந்து 15% அளவுக்கு அரிசி மாவும், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், தேவையான அளவுக்கு சால்ட் உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய வேலை இல்லை. எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது பஜ்ஜி உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணப்பட்ட இந்த பிரெட் பஜ்ஜியை வந்து ஃபுல்லாக தண்ணி தொட்டு அழகாக வச்சு நம்ம அதை துவச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி, கிராஸ் கட் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி குக்காய் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெட் பஜ்ஜி எல்லாமே ஸ்டஃபிங்கோட சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு பிரெட் பஜ்ஜி பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே குயிக்காக உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் இல்லாமல் நல்லாவே வெந்து வரும். ஸோ இப்போ இந்த பிரெட் பஜ்ஜி ஸ்டஃபிங்கோட நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். மழை காலத்தில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரெட் பஜ்ஜி ரெசிபி ரெடி.